தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 17/3/2015 செவ்வாய்க்கிழமை திருவோணம் நட்சத்திரம் மாலை 4:56 வரை, பிறகு அவிட்டம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, விளக்கு ஏற்றுவது எப்படி. எல்லாருமே ஆலயத்துக்கு போகிற போது விளக்கு கொண்டுகிட்டு போகிறாங்க. சில பேர் சிட்டு விளக்கு கொண்டுகிட்டு போவாங்க. சில பேர் கோயிலே இருக்கிற விளக்கை வாங்கி வச்சு ஏற்றுவாங்க. எத்தனை விளக்கு ஏற்றுறது, எப்படி ஏற்றுறது, எப்போ ஏற்றினால் என்ன பலன் கிடைக்குங்கிறதெல்லாம் இந்த விளக்கு பற்றியே அந்த காலத்தில் சான்றோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். பொதுவாகவே சிவன் சன்னதியிலேயெல்லாம் விளக்கேற்றினால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். எந்த மாதத்தில் ஏற்றினா என்ன நடக்கும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அப்படி ஏற்றுகின்ற பொழுது அந்த விளக்கு வெள்ளியிலே விளக்கேற்றினால் பாவங்கள் எல்லாம் விலகுமா. வெள்ளி விளக்கேற்றினா நம்முடைய பாவங்கள் விலகும், ஒளிமயமான எதிர்காலம் வரும் அப்படிங்கிறாங்க. ஆனால் வெண்கல விளக்கு ஏற்றுறாங்க வீட்டில். வெண்கல விளக்கு ஏற்றினாலும் நல்லது. மண் விளக்கு இருக்கு இல்லையா, இந்த சிட்டி விளக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி அகல் விளக்கு ஏற்றினால் அனைத்து காரியங்களிலுமே வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வைத்திருக்கிறார்கள். இப்படி விளக்கேற்றுகிற பொழுது ஒற்றையாக இருப்பவர்கள் ஒரு விளக்கு ஏற்றலாம். தம்பதியர்களாக இருப்பவர்கள் 2 விளக்கு ஏற்ற வேண்டுமா, ஜோடி தீபம் ஏற்ற வேண்டும். அப்படி தீபம் சன்னதியில் ஏற்றுகின்ற பொழுது அந்த தீபத்தை ஒட்டி வைக்கணும். அந்த 2 விளக்கையும் கொஞ்சம் பிரித்து வச்சோம்னு வச்சுங்க, தம்பதியர்களுக்குள் பிரிவு ஏற்பட்டு விடும் என்பார்கள். ஆகையினாலே தான் ஜோடியாக இருப்பவர்கள் கோவிலுக்கு சென்றாலும் சரி, ஜோடியிலே ஒருவர் மட்டும் மனைவி மட்டும் சென்றாலும் சரி, கணவர் மட்டும் சென்றாலும் சரி, விளக்கேற்ற விரும்பினால் 2 விளக்குகள் வாங்கி ஒன்றோடு ஒன்று அருகாமையில் வைத்து அதை ஏற்றி, அந்த ஏற்றுகிற சுடர் இருக்கிறதே அது தெய்வத்தை நோக்கி இருக்க வேண்டும். அப்படி வைத்து நாம் வழிபட்டால், விளக்கு என்றால் விளக்கம் என்று பொருள். வாழ்க்கை ஒளிமயமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒளி வடிவில் உள்ள இறைவனுக்கு நாம் ஒளியேற்றி வைத்து ஜோதி வழிபாடு செய்ய வேண்டும். ஜோதிக்கே ஜோதி வழிபாடு என்பார்கள். அந்த அடிப்படையிலே ஆயுள் நீடிக்க விரும்புபவர்கள் எல்லாம், அதாவது அடிக்கடி உடம்பு தொந்தரவு வந்துக்கிட்டு இருக்குது, ஏதாவது வைத்திய செல்ல வந்துக்கிட்டே இருக்குது, ஒரு நித்தியகண்டம் பூர்ணாயுசாக இருக்கே ஐயா, என்ன செய்கிறதும்பாங்க. அவங்க ஆடி மாதத்திலே மாதம் முழுவதுமே விளக்கேற்றி வழிபாடு செய்தால் இந்த ஆரோக்கிய தொல்லையிலிருந்து அகலாம் முடியும். ஆடி மாதத்திலே 30 நாளும் விளக்கேற்றணும். ஒரே தெய்வத்துக்கு, ஏக தெய்வத்துக்கு விளக்கேற்ற வேண்டும். அப்படி விளக்கேற்றுவதற்கு எந்த தெய்வம் உகந்ததுங்கிறதையும் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை வைத்து பார்த்துக்கொள்ள வேண்டும். ஜாதகத்திலே பாக்கியஸ்தானம் எது, நமக்கு நன்மை தரக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள், திசாபுத்திக்கேற்ற தெய்வங்கள், இவற்றையெல்லாம் பார்த்து நாம் விளக்கேற்றி வழிபாடுகளை வைத்து கொள்ளலாம். பொதுவாக சிவாலய வழிபாடு சிறப்பை வழங்கும். அதே மாதிரி செல்வ வளம் பெருக வேண்டும் அப்படின்னா சித்திரை முழுவதும் விளக்கேற்றணுமா. சித்திரா பௌர்ணமி சித்திரையில் தான் வருது, நல்ல மிக பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். ஆகையினாலே சித்திரை மாதத்திலே மாதம் முழுவதும் ஒரு தெய்வத்துக்கு விளக்கேற்றி வந்தால் செல்வ வளம் பெருகும். இறைவன் சன்னதியிலே ஏற்றுகிற அந்த விளக்காலே அவர்களுடைய வாழ்க்கையிலே பணமழை பொழியும் என்று சொல்வார்கள். உணவு தினம் கிடைக்க வேண்டும், பசிப்பிணி அகல வேண்டும் அப்படின்னா, அதாவது இப்போ வேலை இல்லாமல் இருக்காங்க ரொம்ப பேர். வேலை இருந்தால் தானே அவங்களுக்கு சம்பளம் வரும், அதன் மூலமாக சாப்பிடலாம். ஆகையினாலே வேலை கிடைக்க வேண்டும் என்றாலும், பசிப்பிணி அகல வேண்டும் என்றாலும், உணவு தினம் கிடைக்க வேண்டும் என்றால் புரட்டாசி மாதம் முழுவதும் விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். பொதுவாக புரட்டாசியிலெல்லாம் பெருமாள் வழிபாடு ரொம்ப உகந்தது. அதில் அனுமனுக்கு பழ விளக்கு ஏற்றுவார்கள். அனுமனுக்கு பிடித்தது என்ன அப்படின்னா வாழைப்பழம். ஆகையினாலே இந்த வாழைப்பழத்திலேயே விளக்கேற்றுவது ஒரு கலை. அந்த கனிந்த வாழைப்பழத்தை எடுத்து 2ஆக வெட்டி சிறிதாக ஒரு குழி பறித்து அதுக்குள்ளே எண்ணெயை விட்டு அதன் சன்னதியிலே ஏற்றுவார்கள். அப்படி இல்லை என்றாலும் நீங்கள் அகல் விளக்கு, சிற்று விளக்குகள் ஏற்றலாம். அனுமன் சன்னதியிலே விளக்கேற்றினால் ஆனந்தமான வாழ்க்கை அமையும். நவகிரக சன்னதிக்கு போகிறீங்க, இப்போ சூரியனார் கோயில் போகிறீங்க, சூரியனார் கோயிலுக்கு சூரியதேசம் நடக்கிற போது போகிறீங்க, திங்களூருக்கு சந்திரதேசம் நடக்கிற போது போகிறீங்க, ராகுதேசம் நடக்கிற போது திருநாகேஸ்வரம் போகிறீங்க. அப்படியெல்லாம் போகிற பொழுது அந்த தெய்வ சன்னதிகளில் விளக்கேற்றுகின்ற பொழுது ஒன்று அந்த திசாபுத்திக்கேற்ற விளக்குகளை ஏற்றலாம். அதாவது ராகு திசை அப்படின்னா 18 வருடங்கள் ராகு திசை நடக்குது, ராகுவுக்கு ஏற்றுகிற விளக்கு 18 விளக்குகள் ஏற்றலாம். இல்லைன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க வயதுக்கேற்ற விளக்கு ஏற்றுவார்கள். இப்படி ஒளிமயமான எதிர்காலம் அமைவதற்கு நாம் ஒளியேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். ஒளி கொடுத்தால் நமக்கு வழி கிடைக்கும். அந்த தத்துவத்தை தான் நமக்கு விளக்கு விளக்குகின்றது. மாதம் முழுவதும் விளக்கேற்றுவதனுடைய பலன் இதுதான். நம் வீட்டிலே விளக்கேற்றுகின்ற பொழுது மாலை நேரத்திலே விளக்கேற்றினால் லட்சுமி கடாட்சம் ஏற்படும். இலக்குமி குடியேற வேண்டும் என்று சொன்னால், திருமகளினுடைய கடைக்கண் பார்வை நம் மீது பதிய வேண்டும் என்று சொன்னால், இல்லத்திலே மாலை 6 மணிக்கு சாயங்கால நேரத்திலே முதலிலே விளக்கேற்ற வேண்டும். துளசி மாடம் வைத்திருப்பவர்கள் அதிலே விளக்கேற்றி வைத்து துளசி மாதாவை வழிபடுவார்கள். இப்படியெல்லாம் வழிபாட்டை மேற்கொண்டால் அதன் மூலமாக
மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் வளர்ச்சி ஏற்படும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்கின்ற நாள் இந்த நாள். பிள்ளைகளின் ஆசைகளையெல்லாம் பூர்த்தி செய்து மகிழப் போகின்றீர்கள். வருங்காலத்திலே பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய திருமண சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் ஆபரணங்கள் எல்லாம் வாங்குவதாக இருந்தால் அதை முன்னிட்டு இப்பொழுது நூதன பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமையப் போகின்றது. பணவரவு திருப்திகரமாக இருக்கும். தொழிலிலே எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு லாபம் கிடைக்கலாம். எதை செய்வோமா அதை செய்வோமா என்ற சிந்தனை கூட உங்களுக்கு மேலோங்கும். கையிலே காசு பண புழக்கம் அதிகரிக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். ரிஷபராசி நேயர்களே, அடுக்கடுக்காக வரும் வேலையை அயராமல் செய்து முடிக்கின்ற நாள். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாளில் உங்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் 12இல் இருப்பதால் பயணங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு அந்நிய தேசத்திலிருந்து கூட அனுகூல தகவல்கள் வந்து சேரலாம். வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும். விரும்பும் விதத்தில் இந்த நாளை நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். பண நெருக்கடி அதிகரிக்கும் நாள். பாதியிலேயே பல பணிகள் நின்று போகலாம். அருகில் இருப்பவர்களோடு சண்டை ஏற்படாமல் முன்கோபத்தை குறைத்து கொண்டு செயல்பட்டால் தான் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். வரும் சலுகைகளிலெல்லாம், அதாவது அரசு வழி சலுகைகளில் கூட தாமதங்கள் ஏற்படலாம். பிள்ளைகளாலும் தொல்லை உண்டு. இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள கிழமை செவ்வாய் என்பதால் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். முன்னேற்றத்தை எல்லாம் வரவழைத்துக் கொள்ளுங்கள். கடகராசி நேயர்களே, வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வருகின்ற நாள். வீடு மாற்ற சிந்தனைகள் உங்களுக்கு மேலோங்கும். குரு பரிபூர்ணமாக உச்சம் பெற்றிருக்கிறார். இருந்தாலும் வக்ரம் பெற்றிருக்கின்றார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் அதிபதியாக விளங்குகின்றார். உத்தியோகஸ்தானாதிபதியாக விளங்கும் ஒரு கிரகம் உச்சம் பெற்றிருக்கின்ற பொழுது உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும். ஊதிய உயர்வு கிடைக்கும். அந்நிய தேசத்திலிருந்து கூட அழைப்புகள் வந்து சேரலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசிநாதன் 8இல் செவ்வாயோடும் கேதுவோடும் இணைந்திருக்கிற இந்த நாளில் யோகங்கள் வந்து சேர யோசித்து செயல்பட வேண்டும். ஏதேனும் நீங்கள் யோசிக்காமல் செயல்பட்டால் அந்த காரியத்தில் அமைதி கிடைக்காது. உற்சாகமும் தன்னம்பிக்கையும் குறையாமல் பார்த்து கொள்ளுங்கள். எப்பொழுதுமே தன்னம்பிக்கை மிக்கவர்களாக விளங்கும் நீங்கள் இன்றைய தினம் கொஞ்சம் தன்னம்பிக்கை குறையும் விதத்தில் ஒரு சில காரியங்கள் நடைபெறலாம். இருந்தாலும் நீங்கள் நடந்து கொள்ளும் விதத்தில் தான் இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள இயலும். பஞ்சாயத்துக்கள் மாலை நேரத்தில் ஒரு நல்ல மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும். நண்பர்களின் ஒத்துழைப்பு குறைவாகவே கிடைக்கும் என்று விரயங்களையே அதிகம் சந்திப்பீர்கள். வரவை காட்டிலும் செலவு கூடும் என்று வழிபாட்டால் வளர்ச்சியை கூட்டிக் கொள்ளுங்கள். கன்னிராசி நேயர்களே, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நாள். யாருக்கேனும் வாக்கு கொடுத்தால் கொடுக்கும் முன்னதாக யோசித்து பார்க்க வேண்டும். இதை நாம் நிறைவேற்ற இயலுமா என்று நீங்கள் யோசிக்க வேண்டும். இன்றைக்கு உங்கள் ராசிநாதன் வலிமை இழந்திருக்கிறார். ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தையே பார்க்கின்றார். எனவே பணத்தேவைகள் உங்களுக்கு வந்தாலும் கூட உடல் இயக்கத்தின் காரணமாக அல்லது வேறு பணியின் காரணமாக கொடுத்த வாக்கை உங்களால் காப்பாற்ற முடியாது. கொள்கை பிடிப்பையும் நீங்கள் கொஞ்சம் தளர்த்திக் கொள்ள நேரிடும். குடும்ப உறுப்பினர்களை திருப்திப்படுத்துவதற்காக சில விரயங்களை செய்ய நேரிடும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய துர்க்கை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். துலாம் ராசி நேயர்களே, விலையுயர்ந்த பொருட்களை விரும்பி வாங்குகின்ற நாள். வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் ஆடம்பர பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழ்வீர்கள். பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். இன்றைக்கு வீடு வாங்கும் முயற்சியில் கூட ஒரு சிலருக்கு கைகூடலாம். கடன் சுமை குறையும். கவலைகள் தீரும். காசு பண புழக்கம் அதிகரிக்கும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வக்ரச்சனியால் வளர்ச்சி கூடுகின்ற நாள். வரவு திருப்திகரமாகவே இருக்கும். சனி 7ரை சனியாக இருக்கின்ற பொழுது எண்ணற்ற செயல்பாடுகளில் மாற்றங்களை கொடுக்கும் என்பார்கள். உங்களை பொறுத்தவரை சனி 3ஆம் இடம் 4ஆம் இடத்துக்கு அதிபதி. 3ஆம் இடம் என்பது முன்னேற்றத்திற்குரிய இடம். 4ஆம் இடம் சுகஸ்தானம். அவற்றுக்கு அதிபதி ராசிகளை சந்திக்கின்ற பொழுது சுகங்களும் சந்தோஷங்களும் உங்களுக்கு வந்து சேர வேண்டும். அதே நேரத்தில் குருவின் பார்வையும் உங்கள் ராசியில் பதிகிறது. 2 வலிமை இழந்த வக்கர கிரகங்கள் பார்க்கின்ற பொழுது நீச்சன் பார்த்தால் நினைத்ததை முடிப்பான் என்பார்கள். அதே போல் வக்கர இயக்கத்தில் உள்ள கிரகம் வக்கர இயக்கத்தில் உள்ள ஒரு கிரகத்தை பார்க்கின்ற போது வளர்ச்சி மீது வளர்ச்சி உங்களுக்கு கூடலாம். எனவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். வருமானம் திருப்தி தரும். வாங்கல் கொடுக்கல்களை எல்லாம் ஒழுங்கு செய்து கொள்வீர்கள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கருத்து வேறுபாடுகள் அகன்று கவலைகள் தீருகின்ற நாள். கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றார்கள். அரசு வழியில் சலுகையால் ஆச்சரியப்படப் போகின்றீர்கள். புது முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பொருளாதார முன்னேற்றம் உண்டு.
குருவின் பார்வை 2ஆம் இடத்தில் பதிவதால் இல்லத்தில் உள்ளவர்கள் சந்தோஷப்படும் விதத்தில் ஒரு நல்ல காரியம் ஒன்றை செய்து முடிக்கப் போகின்றீர்கள். மகர ராசி நேயர்களே, குருச்சந்திர யோகம் செயல்படும் என்று குழப்பங்களிலிருந்து விடுபடும் நாள். எதை நீங்கள் செய்தாலும் அது சிறப்பாகவே இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கு அமைவதற்கு காரணம் குருவின் பார்வைதான். உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவைகள் எதிர்பார்த்த விதத்திலே கிடைக்கும். நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். பணத்தேவைகள் பூர்த்தியாகும் இந்த நாள். மேலும் நல்ல பலன்கள் உங்களுக்கு கொடுக்க செவ்வாய்க்கிழமை என்பதால் விரதம் வழிபாடுகளில் நம்பிக்கை வைப்பவர்களாக இருந்தால் இன்றைக்கு நீங்கள் விரதம் இருந்து கந்தப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். கவலைகளெல்லாம் தீரும். கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் பணச்செலவுகள் கூடுதலாக இருக்கும் நாள். பக்கபலமாக இருப்பவர்களை பகைத்து கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்கள். 6க்கு அதிபதியான சந்திரன் 12இல் இருக்கிறார். எனவே விபரீத ராஜயோக முறையிலும் திடீரென மாலை நேரத்தில் ஒரு சில நல்ல சம்பவங்கள் உங்களுக்கு நடைபெறலாம். தாய் வழி உறவினர்களால் நன்மை உண்டு. 2ஆம் இடத்திலே சூரியன் இருப்பதால் கோபக்கனல் வீச பேசுவதை நிறுத்தி குணமோடு பேசினால் ஆதாயத்தை எதிர்பார்க்கலாம். 2இல் செவ்வாய் இருப்பது ஒரு வழிக்கு நன்மைதான். சகோதர வழியில் உங்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கப் போகின்றது. மீனராசினியர்களே, அவசரமாக முடிவெடுப்பதை தவிர்க்க வேண்டிய நாள். இன்றைக்கு அன்பால் காரியங்களை நீங்கள் சாதித்துக் கொள்ளுங்கள். இட விற்பனையால் உங்களுக்கு லாபம் உண்டு. இல்லத்தில் சுபகாரியம் நடைபெறவில்லையே என்ற கவலை மாறும். சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. நீண்ட நாளாக வராமல் இருந்த பாக்கிகள் கூட இன்று வசூலாகும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.